ஸ்கூல்ல விளையாடி இருக்கேன். பட் அதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு இந்தியன் டீமுக்கு போயிட்டு நம்ம பண்ண முடியுமா அப்படின்னா பெரிய ரெகக்னிஷன் கொடுத்தது நான் நம்புறது சிறை. சினிமா ஆசைன்றது எல்லாருக்குமே இருக்கும். பட் அந்த ஆசையை ப்ரொஃபஷனலா மாத்தணும்ன்றது தான் வந்து இட்ஸ் a decision. ஹலோ ஹேண்ட்ஸ் அண்ட் ஹார்ட் சினிமா வியூவர்ஸ், விஜய் மங்கை ஹியர். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம கூட இருக்க கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தா, ஸோ இந்தியாவை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒலிம்பிக்ஸ்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் அனலிஸ்டாக ரெப்ரசென்ட் பண்ண ஒரு பர்சன், மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு பெரிய டீமோட க்ளோஸா ஒர்க் பண்ண ஒரு பர்சன், அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டாக சூப்பரான ஆக்டரா வலம் வந்துட்டு இருக்க ஒரு பர்சன். எஸ், ஐ வித் மீ ஆக்டர் ஹரிசங்கர் நாராயணன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க ஜர்னி சொல்றதுக்கே பாருங்க எவ்வளவு டைம் எடுக்குது அப்படின்னு. இல்ல, ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ கேட்கணும்னு தான் நம்ம நினைச்சிருந்தோம். வெரி வெரி ஹாப்பி டு ஹியர் த வேர்ட்ஸ். ஏன்னா எல்லாமே வந்து எங்களுக்கு டிஃப்ரெண்டா யூனிக்காக இருக்குது. ஒரு ஸ்போர்ட்ஸ் அனலிஸ்டாக இருந்த ஒரு பர்சன், அதுக்கப்புறமேட்டு ஐபிஎல் டீம்லாம் ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ணிட்டு இப்போ சினிமா. ஸோ வேர் டிட் ஆல் ஸ்டார்ட்? ஸோ பேசிக்லி நம்ம கிரிக்கெட்டர். சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் விளையாடிட்டே இருந்தோம். ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டு, கிரிக்கெட்டர் ஆகணும், இந்தியா ஆடணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷனோட தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. யூனோ மல்டிபிள் ரீசன்ஸ் கிரிக்கெட் விளையாட முடியல ஹையஸ்ட் லெவலில். ஸோ ஐ தாட் ஓகே, வேற என்ன பண்ணலாம் கிரிக்கெட்டை ஒட்டி அப்படின்னா கோச்சிங் இருந்தது. ஸோ ஐ ஜம்ப்ட் இன் டு கோச்சிங். அப்போ வந்து யூனோ ஒன் ஆஃப் மை மென்டார் ஒருத்தர் டிஎஸ் மோகன் சொல்லி, அவர் வந்து ஃபீல்டிங் கோச் ஆஃப் சிஎஸ்கே. ஓகே. அவர் வந்து என்ன சொன்னார்னா, அனலிஸ்ட்னு ஒன்று இருக்குடா, அது போய் ட்ரை பண்ணேன், ஒரு கம்பெனி இருக்கு, போய் ட்ரை பண்ணேன், என் ஃப்ரெண்டு தான், நான் பேசி விட்றேன் அப்படின்னாரு. சரி, ரைட், ஓகே, போய் ட்ரை பண்ணேன். ஐ காட் த்ரூ. ஓகே. அங்கேருந்து இட் ஸ்டார்டட். ஓகே, ஒய் நாட், என்னோட படிப்பு இன்ஜினியரிங் அண்ட் எனக்கு பிடிச்ச விஷயம் கிரிக்கெட், ரெண்டுத்தையுமே கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ ஒய் நாட் வி மேக் தட் மேரேஜ் ஹேப்பன் அப்படின்னு சொல்லி I entered into field of sports analytics. ஓகே. ஆனா இந்த இன்ஜினியரிங் படிச்சவங்க தான் ஆல் இன் ஆலா இருக்காங்கல்ல. எங்க போனாலும் என்ன படிச்சீங்க? இன்ஜினியரிங். என்ன பண்றீங்க? சினிமா. என்ன படிச்சீங்க? இன்ஜினியரிங். என்ன பண்றீங்க? சினிமா. இல்ல see, நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. கட்டாயம் வந்து என்னன்னா படிப்பு தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் படிப்பு எடுத்த உடனே வந்து எங்க வீட்டுல பேசினது இன்ஜினியரிங் தான். பட் ஐ ஹேட் வெரி லெஸ் இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் இன்ஜினியரிங். நான் வந்து எப்படியாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து குருநானக் காலேஜ்ல கிடைச்சிடாதா அப்படின்னு ஏங்கிருந்த ஒரு பையனா. ஒரு பிகாமோ பிஎஸ்சியோ பிசிஓ ஏதோ ஒண்ணு கிடைச்சா போதும், நம்மளுக்கு கிரிக்கெட் விளையாடணும், அதுதான் நம்மளோட எய்மா இருந்தது. பட் ஹை இன்சைட் அவங்களுக்கு வந்து தே ஹேட் தேர் ஓன் ஃபியர்ஸ். ஸோ ஆப்வியஸ்லா அது எல்லாத்தையும் முறியடிச்சிட்டாங்க எங்க வீட்டுல, உட்காந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க, இது சேர்ந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. சரி, ரைட், அங்கேயும் நான் வந்து தேடி கண்டுபிடிச்சு ஒரு கிரிக்கெட் ஒட்டினாப்புல இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்குமான்னு தேடணும். ஸோ 2-3 காலேஜ் இருந்தது. அந்த காலேஜ்லாம் நம்ம படிப்பு கிடைக்கல. சரி, ரைட்டு, ஸ்போர்ட்ஸ் வச்சு ஏதாவது பண்ணுவோமா அப்படின்னு பார்த்து கிடைச்சது ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒரு காலேஜ்ல கிரிக்கெட் டீம் செட் பண்ணாங்க. அப்போ ஓகே, கரெக்டா என்டர் ஆகும் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே சேர்ந்தாங்க காலேஜ்ல. ஓகே, அதுக்காகவே காலேஜ் சேர்ந்தீங்க. பட் அகாடமிக்ல லைட்டா இருக்கணும்ல. see, அதுதான் எப்படின்னா, காட் வில்லிங் நான் போய் எக்ஸாம் எழுதினா பாஸ் ஆயிடுவேன். அந்த மாதிரி எழுதின எக்ஸாம் எல்லாமே பாஸ். எப்படி போனாலும் பாஸ் ஆயிடுவீங்க, போய் பாஸ் ஆயிட்டு வந்துருவேன். அவ்வளவுதான். நம்மளோட ஃபர்ஸ்ட் நோக்கமே என்னன்னா அந்த 35 மார்க் எடுக்கணும். அவ்வளவுதான். அந்த 35க்கு அப்புறமா வரது எல்லாமே போனஸ் தான். சோ அந்த மாதிரி தான் எழுதுவேன். அப்படி போயிட்டு அப்படியே ஒரு பக்கம் கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கீங்க. சோ இந்த கிரிக்கெட் அனலிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க கையில எடுத்தீங்க இல்லையா? சோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் டைம் கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. சோ அந்த மேஜிக் எப்படி நடந்துச்சு? அது நடந்தப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? That was one of surreal moment. அது என்னன்னா, being a kid, வந்து சஹாரா ஜெர்சி, அப்பெல்லாம் வந்து சஹாரா was very famous in Indian cricket. சஹாரா ஜெர்சி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கர ஒரு இது இருக்கும், இன்க்ளினேஷன் இருக்கும். அப்போ வந்து சஹாரா வந்து புல்ட் அவுட் ஆஃப் கிரிக்கெட். ஐ திங்க் கிரிக்கெட்ல இருந்து அவங்க வெளில வந்துட்டாங்க. தே கேம் இன்டு ஹாக்கி. ஏன் லக்கு, எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஹாக்கி தான் கிடைச்சது. ஸோ ஒரு டீம் மீட்டிங் நடந்தது எங்க ஆஃபீஸ்ல, நான் அந்த அனலிட்டிக்ஸ் கம்பெனில. they asked me, எல்லாரும் கேட்டாங்க, பொதுவா கேட்டாங்க யாருக்கு ஹாக்கி தெரியும். நான் டக்குன்னு கை தூக்கிட்டேன். ஹாக்கியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஸ்ட்ரெயிட்டா கை தூக்கியாச்சு. ஸ்ட்ரெயிட்டா அட்ட போய்
மனசாட்சியே இல்ல. மனசாட்சியே கிடையாது, கையை தூக்கிட்டேன். கிரிக்கெட் ஹாக்கி தெரியும் அப்படின்ட்டு. ஹாக்கி தெரியுமா ஹரி, எப்படி ஹாக்கி தெரியும்? நான் கோல் கீப்பர் சார் அப்படின்னா. அப்படியா, சரி ரைட். இங்க விக்கெட் கீப்பர் கிரிக்கெட்ல, சரி நான் கோல் கீப்பர்னு அடிச்சு விட்டேன். பட் ஐ மீன் விளையாடி இருக்கேன், சின்ன சின்னதா ஸ்கூல்ல விளையாடி இருக்கேன். பட் அதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு இந்தியன் டீமுக்கு போயிட்டு நம்ம பண்ண முடியுமா அப்படின்னா இட் இஸ் நாட் கரெக்ட். பட் ஸ்டில் ஐ ஹேட் குட் 15-20 days டைம். அந்த 15-20 days டைம் ப்ரிப்பேர்டு, செம்ம ப்ரிப்பரேஷன். டே அண்ட் நைட் உட்காந்து எல்லா கேம்ஸும் உட்காந்து பார்த்து, ஹாக்கி எப்படி விளையாடுறாங்க, எல்லா nuances ஆஃப் ஹாக்கி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் லக்கிலி நான் இந்தியன் ஹாக்கி டீம் ஜாயின் பண்ணும்போது ஐ ஹேட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளேயர்ஸ் as my roommate, ஜுகராஜ் சிங்னு சொல்லி. ஸோ ஜுகராஜ் சிங் வந்து he gave me lot of inputs. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உட்காந்து கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துருப்பேன். அவன் கேட்பான், நான் எதுக்கு உட்காந்துருக்கேன் அப்படின்னு. இல்லை சும்மா மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன், பக்கத்தில் உட்காந்துட்டு. ஸோ ஸ்போர்ட்டா இருக்கும்போது ஜாலியாக பார்த்துட்டு பேசிட்டே இருப்போம். அவன் இது சொல்லுவான், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணிருக்கணும், இப்படி பண்ணிருக்கணும். எனக்கு தெரிஞ்ச மாதிரியே அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு கிடையாது எழுதி வச்சிருவேன். அவன் தூங்கினதுக்கு அப்புறம் உட்காந்து கிடையாதுன்னு எல்லாத்தையும் படிச்சுட்டு அதை வந்து எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு. அதுக்கப்புறம் நம்மளோட இன்டெலிஜென்ஸ், ஸ்போர்ட்ஸ் இன்டெலிஜென்ஸ், ஸ்போர்ட்ஸ் நாலேஜ், நம்ம இருந்த அனலிட்டிக்கல் நாலேஜை வச்சு we prepared, I started preparing insights. அங்கேருந்து ஒரு 1 monthல ஐ ஸ்டார்டட் டேக்கிங் லிட்டரலா கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்தியன் ஹாக்கி பிளேயர்ஸ்க்கு. தட் வாஸ் அ மொமெண்ட். அது ஒரு செல்ஃப் பிலீஃப்னு நான் சொல்லுவேன். ரைட். அதுக்கு ஒரு டெடிகேஷன் அண்ட் டிசிப்ளின் தேவைப்படுது. கண்டிப்பா. எனி ஸ்போர்ட், எனி ஃபார்ம் ஆஃப் லைஃப் டிசிப்ளின் கண்டிப்பா வேணும். ஸ்போர்ட் எஸ்பெஷலி கண்டிப்பா வேணும். ரைட். கண்டிப்பா வந்து மும்பை இந்தியன்ஸ் மாதிரி டீமோட நீங்க ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு அதை கேட்டப்போ ஓகே, அப்போ யார் யாரெல்லாம் மீட் பண்ணிருப்பாரு, எப்படி எல்லாம் இருந்திருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் உள்ள போன மொமெண்ட்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. எப்படி அது உங்களுக்கு இருந்து அதே கியூரியாசிட்டி தான் எனக்கும் இருந்தது. எனக்கு திடீர்னு ஒரு நாள் நான் சபரிமலைக்கு போவேன் எவ்ரி இயர். மலைக்கு போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு கால் வருது. எங்கள் பாஸ் கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு சீக்கிரமா ஆஃபீஸ்க்கு வாங்க, நான் கேரளாலேருந்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. சரி நாளைக்கு வந்துடு அப்படின்னு. ஓகே ரைட்டு. ஸோ நைட்டு போகிறேன். போயிட்டு ஒரு பேப்பர் கொடுத்தாரு, சைன் பண்ணு அப்படின்னாரு. பேப்பர் கொடுத்து நான் ஒரு பயங்கரமாக பிளைண்டாக பிலீவ் பண்ணுவேன் அவரை. ஸோ ஒரு பேப்பர் கொடுத்தா கரெக்டாக சைன் பண்ணி கொடுத்துட்டு ஓகேடா கிளம்பு அப்படின்னாரு. எதுக்கு புரியல அப்படின்னா, படிக்கலையா நீ அப்படின்னா. படிக்கலையா சார் அப்படின்னா. படி அப்படின்னாரு. படிச்சு பார்த்தா ஐ ஹரிசங்கர் ரெப்ரசென்டிங் மும்பை இந்தியன்ஸ் இன் சாம்பியன்ஸ் லீக் 2013 போட்டுருந்தா. வாட் சார் அப்படின்னு. கிளம்புடா ஓ அப்படின்னாரு. ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அது வந்து தட் வாஸ் அ மொமெண்ட் ஃபார் அ கிரிக்கெட்டர். பீங் அ கிட் ஃப்ரம் ஒரு யங் ஏஜ்லேருந்து கிரிக்கெட் விளையாடணும், கிரிக்கெட் ஆடணும், அந்த ஹையஸ்ட் லெவலில் விளையாடணும். அதுவும் காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்ற சச்சின் என்னோட தலைவர், என்னோட தெய்வம் அவரு. அந்த தெய்வத்தோட டீம்ல நம்ம இருக்க போறோம் அப்படின்றது வந்து வாஸ் அ பயங்கரமான மொமெண்ட். அது ஃபேன் பாய் மொமெண்ட். அது தோ ஃபேன் பாய் மொமெண்டா இருந்தாலும் ஐ எம் கோயிங் ஃபார் ஒர்க். அப்போ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு, ப்ரொஃபஷனலிசம் இருக்கு. ஐ கான்ட் ஷோ மை இது ஆன்ஷியஸ், அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாம் காமிக்க முடியாது. அதெல்லாம் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிருப்பேன்னு யோசிச்சு அவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி பட் ஒன் மெமரபிள் மொமெண்ட் அந்த ஜர்னில நீங்க ரெப்ரசன்ட் பண்ண போன அந்த ஜர்னில ஒரு மெமரபிள் மொமெண்ட் நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங் அண்ட் பர்சனல் எக்ஸைட்மெண்ட்டா சொல்றேன்னா, பர்சனல் எக்ஸைட்மெண்ட்டா வி ஹேட் பிரேக்ஃபாஸ்ட் டுகெதர். நானும் சச்சின் சாரும் தாஜ்ல இதுல சண்டிகர்ல உட்காந்து டீ குடிக்கிற மாதிரி சொல்றீங்களே, சண்டிகர்ல உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். அப்போ பஸ் வாஸ் வெயிட்டிங். ஸோ அவர் என்ன கேட்டாரு, ஹரி வாட் ஹவ் யூ ஆர்டர்ட் அப்படின்னாரு. தோசை அப்படின்னு. ஓகே ஐ வில் ஆல்சோ ஹேவ் தோசை அப்படின்னாரு. தோசைன்னு ஆர்டர் பண்ணாரு. ஆர்டர் பண்ணி தோசை வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. எனக்கு மேனேஜர் கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு, டேய் எங்கடா இருக்கீங்க, உங்க 2 பேருக்காக தான்டா வெயிட்டிங்க அப்படின்ற மாதிரி. சரி டக்கு நான் கால் எடுத்தேன். இதோ வந்துட்டு இருக்கோம், ஜஸ்ட் கமிங் அப்படின்னா. உடனே அவர் வந்து ஏய் யாரு அப்படின்னா, இந்த மாதிரி மேனேஜர் கால் பண்ணாரு, பஸ் வெயிட் பண்ணுதான், கிளம்ப பேக்கெட் அப்படின்னு பேக் பண்ணிட்டு டக் டக்குன்னு போயிட்டோம். போய் பார்த்தா பஸ்ல யாருமே இல்லை. அப்புறமா ராகுல் சார் சொன்னாரு, இது மேனேஜர் சொல்றாரு, இல்ல நான் சும்மா தான் எதிர்ச்சியா தான் கால் பண்ணேன், இதுக்காக கால் பண்ணல அப்படின்னாரு. அப்போ நான் சச்சின் சார்ட்ட கேட்டேன், ஏன் வந்து இவ்வளோ சீக்கிரமா உள்ள வந்துட்டோம் அப்படின்னோடனே அவர் வந்து எப்பயுமே
நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா ஒரு 10-15 மினிட்ஸ் பிஃபோர் நம்ம போறது தப்பே கிடையாது. ஓகே. ஸோ டோன்ட் பாதர், இட்ஸ் ஓகே. நம்ம சீக்கிரமா வந்துட்டோன்றதுக்காக பாதர் கிடையாது. வந்து உட்காரு அப்படின்னு சொன்னாரு. அவர் உட்காந்து அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அவர் சாப்பிட ஆரம்பிச்சாரு. அவர் கூட நாங்க வந்து ஐ ஹேட் அ குட் கான்வர்சேஷன். அது வந்து ஒரு மெமரபிளான பர்சனல் மொமெண்ட் அது. வாவ் வாவ் சூப்பர். அண்ட் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி சூப்பரா தானே போயிட்டு இருந்திருக்கும். லைஃப் ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு பீக்ல யூ ஆர் டூயிங் சம்திங் அப்படின்றப்போ அதுவே பெரிய ஹாப்பினஸா இருக்கும். அதை தாண்டி சினிமா எங்க இருந்து வந்துச்சு? எங்க இருந்து அந்த ஸ்பார்க் வந்துச்சு? சின்ன வயசுல இருந்து ஆசையா? இல்ல சின்ன வயசுல இருந்து ஆசை கண்டிப்பா இருந்தது. எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சினிமா ஆசைன்றது எல்லாருக்குமே இருக்கும். பட் அந்த ஆசையை ப்ரொஃபஷனலா மாத்தணும்ன்றது தான் வந்து இட்ஸ் அ டெசிஷன். அது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம வந்து ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணிட்டோம். நம்ம லைஃப்க்கு உண்டான ப்ராப்ளம் இப்போ இனிமே கிடையாது. அதாவது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்டேட் வந்ததுக்கு அப்புறம் தென் வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த வாட்ஸ் நெக்ஸ்ட்ன்னு இருக்க போது ஆப்வியஸ்லி சினிமா. ஸோ சினிமா ஏன் அப்படின்னா அதையுமே அகைன் ஐ வுட் ஆல்வேஸ் கம்பேர் வித் கிரிக்கெட் தான். கிரிக்கெட்ல வந்து இப்போ வந்து நான் சச்சின் சாரை பார்க்கும் போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டை காமிக்கவே மாட்டேன் வெளில. ஸோ என்னால உள்ள நடக்கிற விஷயத்த என்னால வெளில காமிக்க முடியாதுன்றது எனக்கு அங்கதான் புரிஞ்சுது. ஓகே, என்னால ரியாக்ஷனை வந்து ஹோல்டு பண்ண முடியும். அந்த ரியாக்ஷன் நம்ம இங்கேயும் காமிக்கலாமே அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான். பட் ஸ்டில் ஐ ஸ்டார்டட் ஆஃப் ஆஸ் அ கிரிக்கெட் பேசணும் அப்படின்றது தான் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கேருந்து இட் டர்ன்ட் அவுட் டு பி an acting profession and now I am here. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த சினிமா ஸ்டார்ட் பண்ணீங்க? கரெக்டா கோவிட். ஏன்னா கோவிட் தான் எல்லாமே திருப்பி போட்டுச்சு எல்லாருக்குமே லைஃப்ல. கோவிட் மோட் ஸ்போர்ட்ஸ் டிடன்ட் ஹேவ் எனிதிங். ஸோ ஆப்வியஸ்லி ஒண்ணுமே வேலையே கிடையாது, ஒண்ணுமே சம்பளமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி உட்காந்தாச்சு. ஸோ அப்போ வந்து ஐ ஹேட் நத்திங் டு டூ. ஸோ ஐ தாட் ஓகே திஸ் இஸ் த ஒன்லி திங் விச் ஐ கேன் ட்ரை. ஸோ ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஒன்று கோவிட் வந்தது. கோவிட் அந்த 2 years வந்து ஐ தாட் ஆஃப் கிவிங் ஆஃப் மை டைம் டு மை செல்ஃப். என் பாடியை வந்து மெயின்டைன் பண்ணணும், ரெடி பண்ணணும். ஒன்று அதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டிக்கு உண்டான வேலை பண்ணேன். ஸோ நம்ம வந்து ஒரு விஷயம் அணுகிறோம்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அந்த அணுகிறது மட்டும் கிடையாது, அதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி ஒர்க் தான். அகைன் இந்தியன் ஹாக்கி டீமுக்குள்ள போகும்போது எனக்கு ஸ்போர்ட் தெரியாம இருக்கலாம் ஸ்டார்டிங்ல. பட் நான் உள்ள போனதுக்கு அப்புறம் ஐ டுக் தட் as a challenge. ஸோ அந்த சேலஞ்ச் என்னால எடுத்துக்க முடியும்ன்ற தைரியம் எனக்கு எப்பயுமே இருக்கும். அப்படிதான் ஒரு ஆக்டிங் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். வாட் இஸ் ஆக்டிங் கத்துக்கிட்டேன். நிறைய சினிமாஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். சினிமாவை வேற விதமா பார்க்க ஆரம்பிச்சேன். சினிமாவை நான் அங்க இருந்தா நான் எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பேன் அப்படின்றத அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ இட் கேவ் மீ சம் நாலேஜ். ஓகே. உங்களுக்கு சினிமாக்குள்ள வரதுக்கான ஆசையெல்லாம் இவ்ளோ இருந்தாலும் உங்க ஃபேமிலி அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? ஃபேமிலி வந்து வாஸ் வெரி ரிலக்டன்ட் இனிஷியலா. சம்பந்தமே இல்லாம இப்போ அப்படின்றாங்க மாதிரி ஆச்சு. பட் தென் உட்காந்து புரிய வச்சேன் ஏன் வேணும் அப்படின்றத புரிய வச்சேன். ஐ ஹேட் அ வெரி லாஜிக்கல் ரீசன் வை சினிமான்றது. அது இப்போ சொல்ல முடியாது, அது ஒரு டைம் வரும் டெஃபினட்டா. அந்த ரீசன் நான் சொல்றேன், அந்த லாஜிக்கல் ரீசனிங்க நான் ஒரு நாள் சொல்றேன். ஸோ உங்க சேனலுக்கே நான் அதை கொடுக்குறேன் அதை. ஸோ அப்போ அவங்க சொன்னோடனே தென் தேவர் லைக் ஓகே ஃபைன் ட்ரை யுவர் ஹார்ட் அப்படின்ற மாதிரி தான் சப்போர்ட்டட். ஓகே. ஆனா யார் ரொம்ப ஸ்டப்பனா இது ஒர்க் ஆகுமான ஃபேமிலியில ஒரு டவுட்லயே இருந்தது நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம்? அப்பாவா அம்மாவா? இல்ல உள்ள வந்ததுக்கு அப்புறம்லாம் டவுட்டே கிடையாது. எங்க அம்மா ஃபர்ஸ்ட் வந்தோடனே நீ சீரியல் போட, நீ தான் ஹீரோ அப்படின்னாங்க. அந்த மாதிரி இது. ஏன் சீரியல் போகல? நான் சீரியல் பண்ணேன், நான் நிறைய சீரியல்ஸ் பண்ணிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது எங்க அம்மா ஆசைக்காக சீரியல் தான். அப்படியா? நான் கிட்டத்தட்ட டன் 800 எபிசோட்ஸ் கிட்டத்தட்ட கலர்ஸ்ல பண்ணிருக்கேன். ஓகே. ஸோ தட் பிகேம் மை ட்ரைனிங் டூல். ஸோ கேமரா எப்படி ஃபேஸ் பண்றது, அங்க இருந்த டைரக்டர்ஸ்லாம் எனக்கு பயங்கர ஹெல்ப் பண்ணாங்க. லைக் எப்படி ஒரு சீனோட எமோஷனை வந்து நீங்க வந்து எலிவேட் பண்ணணும், எங்க சட்டிலா ப்ளே பண்ணணும், எல்லாத்தையுமே வந்து அங்க நான் கத்துக்கிட்டேன் நிறைய. தோ கலர்ஸ் டிடன்ட் ஹேட் கிரேட் வியூவர்ஷிப், எனக்கு அது வந்து ஆக்சுவலா ஹெல்ப் ஆச்சு. இப்ப போய் அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்தா ஐயோ நம்ம இவ்வளவு தப்பு பண்ணிருக்கோமா அப்படின்னு அந்த மாதிரி இருந்தது. பட் ஓகே, அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லேர்னிங் தான்.
லேர்னிங் தான். நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கும் இப்போ நான் பண்ணிருக்க ப்ராஜெக்ட்டுக்கும் எடுத்து பார்த்தேன்னா என்னால அந்த சேஞ்சை நல்ல ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஓகே, அது இன் a பாசிட்டிவ் வே. ஐ திங்க் தட்ஸ் ஹவ் எவ்ரி பர்சன் எவால்வ்ஸ் இல்லையா? ட்ரூ ஸோ அதுதான். ட்ரூ. ஸோ சீரியல்லாம் பண்ணிட்டு இந்த பக்கம் சினிமா அப்படின்னு வரும்போது அந்த முதல் வாய்ப்பை எப்படி கிராக் பண்ணீங்க? ஏன்னா பிக் ஸ்கிரீன் அப்படின்றது எவ்ரி ஒன்ஸ் ட்ரீம் டுடே. நிறைய பேர் அதுக்காக அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. நீங்க எப்படி அதை கிராக் பண்ணீங்க? எல்லாருக்கும் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியே ஆகணும். ஆமா, தானியா நானே வந்தேன் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அதனால வந்து ஐ ஹேட் வெரி குட் சோல்ஸ் அரௌண்ட் மீ. ஸோ நான் அவங்ககிட்ட பேசும்போது யூனோ வெப் சீரிஸ் வந்து இப்போ நிறைய ஓடிடி வந்து அப்ரூவ் பண்றாங்க. ஸோ யூ ட்ரை அப்ரோச்சிங் ஒன் பிக் டைரக்டர், நீயே ஒரு ப்ராஜெக்ட் செட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போ நான் வந்து யூனோ அருண்ராஜா காமராஜை வந்து மீட் பண்ணி, ஹீஸ் அ லாங் டைம் ஃப்ரெண்ட், அவரை மீட் பண்ணி இந்த மாதிரி இருக்கு, லெட்ஸ் ட்ரை டு டூ சம்திங் அப்படின்னு சொல்லி என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தார். அவரையும் 2 பேரையும் மீட் பண்ண வச்சு ஐ ஸ்டார்டட் செட்டிங் அப் தி ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ அதுல நம்மளுக்கு உண்டான ஒரே ஆதாயம் வந்து நல்ல ஒரு கதாபாத்திரமா தாங்க அப்படின்றது தான். அதுல எனக்கு ஒரு லீட் கேரக்டரா கொடுத்து அதை வந்து அதுக்குண்டான மெனக்கடலை நான் எடுத்து அந்த கேரக்டரா நான் மாறினேன். ஸோ அந்த லேபிள்ன்ற அந்த ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டியா இருந்தது கோலிவுட்குள்ள என்டர் ஆகிறதுக்கு. ஸோ வெரி ரொம்ப ஈஸியா இருந்தது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் சீரியல் டு சினிமா. ஸோ எஸ், அந்த லேபிள் அப்படின்ற ஒரு முதல் பிளாட்ஃபார்ம் கிடைச்சது இல்லையா? அந்த ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லுவாங்கல்ல, ஆக்ஷன்ன்ற மொமெண்ட் வந்து யாரெல்லாம் மைண்டுக்கு வந்தாங்க? இன்னும் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க யாரெல்லாம் மைண்டுக்கு வந்தாங்க? யாரெல்லாம் இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க? யாரும் இல்ல, யாருமே வரல. இன்ஸ்பிரேஷன்லாம் வந்து ஆக்ஷனுக்கு அப்புறம் என்ன இன்ஸ்பிரேஷன்? அதான் இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன் ஆக்ஷன் சொல்லியாச்சுன்னா ஐ அம் இன்டு தி கேரக்டர். ஓகே. சோ அது நான் வந்து ரொம்ப ஹார்டா கத்துக்கிட்டேன். அந்த ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சுத்தி இருக்கிறத மறந்துடணும் அப்படின்றது. ஓகே. எனக்கு அது வந்து சீரியல் கத்து கொடுத்துச்சு. ஓகே. அந்த ஒரு 800 எபிசோட்ஸ் நான் பண்ணது வந்து எனக்கு அது வந்து அவ்வளோ ஹெல்ப் ஆச்சு அது. ஓகே. சோ ஒரு ஸ்டார்ட் கேமராக்கு முன்னாடி வந்து வேற மாதிரி பேசிட்டு இருப்பேன். ஸ்டார்ட் கேமராக்கு அப்புறம் கேரக்டருக்குள்ள தான் இருப்பேன். ரைட். நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு பயங்கரமான இன்ஸ்பிரேஷனான ரோல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறோம் அப்படின்னா அவங்க ஸ்டைல், இவங்க லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ், அதுதான் அது வந்து வெரி டஃப்னு நான் ஃபீல் பண்றேன். மேபி நம்மளுக்கு தெரியாம நம்ம இன்ஹெரிட் பண்ணுவோம். சரி, ஆப்வியஸ்லி எனக்கு வந்து தளபதி ரொம்ப பிடிக்கும். ஓகே, தலைவர் ரொம்ப பிடிக்கும், ரஜினி சார் பிடிக்கும், விஜய் சார் பிடிக்கும். இவங்க 2 பேரோட சாயலை வந்து நம்மளோட ஸ்டைல்ல எப்படி நம்ம பண்றது வந்து நம்மளுக்கு தெரியாம வந்துரும் அது. ஓகே, அது நம்ம வந்து வாண்டடா நம்ம பண்ணணும் அப்படிலாம் நம்ம பண்ணவே மாட்டோம். நான் பண்ணல இது வரைக்கும். சோ அந்த மாதிரி வந்தது. பட் இந்த ஜர்னில இருந்த ஸ்ட்ரகிளா நீங்க எதை பாக்குறீங்க? ஸ்ட்ரகிள் வாய்ப்பு கிடைக்கிறதே ஸ்ட்ரகிள் தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவேன், ஐ எம் ஃபைட்டிங் இன் a field where people are ready to work for no cost. சோ ட்ரூல அது. அப்பா, நம்ம வந்து சும்மா இந்த ஆடியோ லான்ச்லயோ இல்ல மூவி ரிலீஸ் ஈவெண்ட்ஸ்லயோ சொல்லுவாங்க, இவரு காசே வாங்காம ஒர்க் பண்ணி கொடுத்தாரு அப்படின்ட்டு. அது வெளியில இருக்கவங்க ஜெனரலா கேட்கும்போது என்ன அப்படின்னு நினைப்பாங்க. பட் அதுக்கு பின்னாடி அவங்களோட பேஷனும், எனக்கு ஒர்க் பண்ணா போதுன்ற அந்த சாட்டிஸ்பாக்சனும் வந்துட்டு எவ்வளவு அப்படின்றது இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஓ, சோ ட்ரூ. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து we have to run a family. Everything is there, day to day expense, everything is there. So அப்படி இருக்கும்போது that's a struggle I feel. ஆனா அந்த struggle வந்து it's in a positive way. அது வந்து it is just one call away. ஒரு கால் லைஃப் மாத்திரும், அவ்வளவுதான். அப்படிதான் அந்த ஒரு காலுக்காக தான் ஓடுறோம். அந்த ஒரு காலுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறமா வருமா, இந்த டேக்கு அப்புறமா வருமா, இன்னைக்கு நைட் வருமா, அப்படிதான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஒரு நாளும் எங்க வீட்டுல நான் பேசுறது அதுதான். எங்க வீட்டுல கேக்குறது அந்த ஒரு கால் வந்துருச்சா அப்படிதான் கேட்பாங்க. அதுக்காக தான் ஓடுறதே இல்ல. எந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ் வந்துட்டு நம்மள மோல்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? இது ரிஜெக்ட் ஆனது கரெக்ட் அப்படின்னு நினைச்ச ஒரு ரிஜெக்ஷன்? ஆக்சுவலி ரிஜெக்ஷன் இஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். அது வேணும், அது கண்டிப்பா. ஏன்னா ரிஜெக்ஷன் இல்லைன்னா ரொம்ப ஈஸியா நம்ம வந்து எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், அவ்வளவுதான். அப்புறம் மிதக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அது வந்து எப்பயுமே தலைவர் சொல்ற மாதிரி, ஆண்டவன் வந்து சில பேருக்கு வந்து அப்படி தலையில சுத்தியல்ல போடுற மாதிரி போடுவாங்க. ஓகே, அடங்கு அப்படின்ற மாதிரி எனக்கும் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் நடந்தது. அந்த ரிஜெக்ஷன்ஸ் வாஸ், நான் அதை கொஞ்சம் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டேன்.
ஓகே ரிஜெக்ஷன்ஸ் ஏன் நடந்ததுன்றதுல அந்த விஷயத்த நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்றது, அதை எப்படி நம்ம அணுகிறது அப்படின்றத அந்த விஷயத்துல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் போற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையுமே நம்மளால நம்ம சைட்ல டேர்ன் பண்ண முடியாது. இட்ஸ் லைக் செல்லிங். நான் வந்து ஐ எம் செல்லிங் மை செல்ஃப். ஐ எம் த மார்க்கெட்டிங் பர்சன் ஆஃப் ஹரிசங்கர். ஸோ அப்போ ஒரு கார்பரேட்டா சொல்லணும்னா அப்போ நான் வந்து ஐ ஹாவ் டு பின் பாயிண்ட் ஆல் மை பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அண்ட் என்னை பத்தி நான் வந்து ரொம்பவும் ஓவரா பேச முடியாது, என்னை பத்தி கம்மியாவும் பேச முடியாது. நான் வந்து ஐ ஹாவ் டு மேக் த மீட்டர், அந்த மீட்டரை கரெக்டா வச்சுக்கணும். ஸோ அதுல தான் நான் கத்துக்கிட்டேன். ஸோ எல்லாருமே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய இன்டர்வியூஸ் பார்க்கறதுக்கு மறக்காம ஹேண்ட்ஸ் அண்ட் ஹார்ட் சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. யூல் பி கெட்டிங் மெனி மோர் கைண்ட்னஸ். தேங்க் யூ.